Hello everyone, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன் சமச்சு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் எக்ஸைஸ் 1.5 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸைஸ் போகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் பார்த்துடலாம். ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா வந்து நம்ம ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம டபிள்யூன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த ஹோல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நமக்கு அதுக்கு 2 நம்பர்ஸ் வேணும். இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அதாவது ஏ ப்ளஸ் பி, ஏபிங்கிற ஒரு 2 ஹோல் நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஏ ப்ளஸ் பிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா பி ப்ளஸ் ஏக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம 2 நம்பர்ஸ் செக் பண்ணலாம். இப்போ நான் 2ம் 3யும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 5 கிடைக்கும். அதே மாதிரி 3 + 2 நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 5 தான் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஆர்டர் மாற்றி நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து சேம் தான். ஓகே, இதை தான் வந்து நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இது வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனில் சொல்கிறேன் பாருங்கள். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இப்போ மல்டிப்ளிகேஷன் சொல்லும் போது நீங்கள் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து இன்ட்டு போடணும், அவ்வளோதான். பாருங்கள், ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இது நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இதே நம்பர் நான் எடுத்துக்கிறேன். 2, 3ன்னு ஒரு 2 நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே ஹோல் நம்பர் தான். ஓகே, பாருங்கள், 2 × 3 நான் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா 6 கிடைக்கும். அதே மாதிரி 3 × 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 6 தான் கிடைக்கும். ஓகே, அப்போ நீங்கள் ஆர்டர் மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இதை தான் வந்து நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே வந்து நான் அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் மட்டும்தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கேன். சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் நான் எழுதலை. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நாட் ட்ரூ. இந்த மாதிரி நம்ம சப்ராக்ஷனில் எழுத முடியாது. அதாவது ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்னு நம்ம எழுத முடியாது. ஏன்னா இது ஈக்குவலாக இருக்காது. ஓகே, அதே மாதிரி ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஏன்னு நம்ம எழுத முடியாது. ஏன்னா இது ஈக்குவலாக இருக்காது. அப்போது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூவாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் மட்டும்தான் அது ட்ரூவாக இருக்கும். சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நாட் ட்ரூவாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அடிஷன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்த்துடலாம். இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு 3 நம்பர்ஸ் வேணும். நான் இங்கே வந்து அந்த 3 நம்பர்ஸை வந்து நான் ஏபிசி நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது எப்படி எழுதலாம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பாருங்கள், ஏ ப்ளஸ் இன்சைட் த ப்ராக்கெட் பி ப்ளஸ் சி நம்ம எழுதுகிறோம். இங்கே ஆர்ஹெச்எஸ்னால் ரைட் ஹேண்ட் சைடுன்னு அர்த்தம். எல்ஹெச்எஸ் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு அர்த்தம். ஓகே, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நான் எழுத போகிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நம்ம எழுதலாம். இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதோட மீனிங் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஏபிசிக்கு ஒரு 3 நம்பர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். நான் 1, 2, 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 + 2 + 3 ப்ராக்கெட்டில் வரும். இங்கே வந்து 1 + 2 + 3ன்னு வரும். ஓகே, இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், எப்பயுமே ப்ராக்கெட் இருந்தது அப்படின்னா நம்ம ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் இல்லையா. அப்போ 2 + 3 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 5 வந்துடும். முன்னாடி இங்கே ஒரு 1 +ன்னு இருக்குது. அப்போ 1 + 5 நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்குமா? அதே மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் சைட் செக் பண்ணிடலாமா? ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ 1 + 2 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆகிடும். இங்கே ஒரு +3 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 6 தானே கிடச்சிருக்கு. பாருங்கள், 2 ஆன்சரும் வந்து ஈக்குவலாக கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6 கிடச்சிருக்கு, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லையும் 6 தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இதோட மீனிங் என்னென்னா நீங்கள் இந்த செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அந்த ஆன்சரும் ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணிவிட்டு தேர்ட் நம்பர் கூட அதை ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். இப்போ நான் மல்டிப்ளிகேஷனுக்கு சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதே மாதிரி தான் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நான் இன்டூன்னு எழுத போகிறேன். ஓகே, பாருங்கள், இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இப்போ நம்பர் வச்சு நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். 1 × 2 × 3 ஈக்குவல் டு 1 × 2 × 3. மொதல் ப்ராக்கெட் கண்டுபிடிக்கிறோம். 2 × 3 6. இங்கே முன்னாடி ஒரு 1 × இருக்குது. 1 × 6 6A தான். இங்கே பார்க்கும்போது 1 × 2 2 கிடைக்கும். இங்கே ஒரு × 3 போடும்போது உங்களுக்கு 6A தான் கிடச்சிருக்கு. பாருங்கள், 2 ஆன்சரும் ஈக்குவலாக கிடச்சிருக்கா? இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இதில் அதே நான் ஏற்கனவே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு சொன்ன மாதிரி
சப்ராக்ஷனும் டிவிஷனும் வந்து நாட் அசோசியேட்டிவ். அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நாட் ட்ரூ ஃபார் சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா பாருங்கள், நான் எழுதுகிறேன் பாருங்கள். இதுக்கும் நமக்கு 3 நம்பர்ஸ் வேணும். a இன்டூ பி ப்ளஸ் சி, அதாவது இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே ப்ராக்கெட்குள்ளே ப்ளஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏவை கொண்டு போய் இந்த பி கூடையும் சி கூடையும் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஓகே, அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். அதாவது இங்கே உள்ள ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ஏ இன்டூங்கிறத வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ப்ராக்கெட்குள்ளே உங்களுக்கு 2 டேர்ம்ஸ் இருக்குது, பியும் சியும். அப்போ ஏ இன்டூ பி கிடைக்குமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு? அப்புறம் நமக்கு என்ன இருக்குங்க, ப்ளஸ் சைன் இருக்கா, ப்ளஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஏ இன்டூ சின்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். இது வந்து ஓவர் சப்ராக்ஷன், அதாவது இதே தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது எப்படி அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு மைனஸ் வரும், ஏ இன்டூ பி மைனஸ் சி. நீங்கள் சொல்லி பார்க்குறீங்களா இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வரும்னு? ஏ இன்டூ பி, அங்கே ப்ளஸ் வந்துச்சு, நமக்கு இங்கே என்ன செய்யணும் இருக்குது மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுட்டு ஏ இன்டூ சி, அதாவது நம்ம ஏ இன்டூவை கொண்டு போய் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகே, அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ப்ளஸ் வரதுனால ஓவர் அடிஷன், இங்கே மைனஸ் வரதுனால ஓவர் சப்ராக்ஷன். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து பார்க்க போகிறது என்னென்னா ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன். இப்போ ஐடென்டிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு நம்பர் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஏன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் கூட எந்த நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஏவே கிடைக்கும்? 0 இல்லையா? ஏ கூட நீங்கள் 0 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஏவே கிடைக்குமா? அப்போது இந்த 0வை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த 0 வந்து நம்ம அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 0 கூட எந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் அதே நம்பர் தான் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். 100 + 0 ஆன்சர் என்ன வரும்? 100 வருமா? அப்போது இந்த 0ங்கிறத வந்து நம்ம அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குது. நம்ம அடிஷனுக்கு சொன்ன மாதிரியே நான் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ ஏன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த நம்பர் கூட எந்த நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஏவே கிடைக்கும்? 1 இல்லையா? ஏ இன்டூ 1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் ஏவே கிடைக்கும். அப்போ இந்த 1 தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். இல்லையா? அப்போது அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 0ன்னு எழுதணும். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 1ன்னு எழுதணும். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாமா? பாருங்கள், 5 × 1 ஆன்சர் என்ன வந்துடும்? 5 தானே. அப்போ இந்த 1 தான் நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, கிளியர்? இப்போ எக்ஸசைஸ் 1.5 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், fill in the blanks. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். the difference between the smallest natural number and the smallest whole number is. இப்போது ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்னென்னா, நேச்சுரல் நம்பர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 தான் அதில் ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்னா ஹோல் நம்பர் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0 தான் அதில் ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ்னால் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 1 - 0 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 தானே வரும். அப்போ ஆன்சர் வந்து 1. ஓகே, செகண்ட் சம் பார்த்தலாம். 17 × dash is equal to 34 × 17. இங்கே பாருங்கள், இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லேயுமே 2 நம்பர்ஸ் இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் இன்டூ இருக்குது. அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுதா? இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அப்போது இங்கே நம்ம என்ன படித்தோம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அப்படின்னா a × b = b × a ன்னு படித்தோம். அப்போ இங்கே 17 இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 34 தான் வந்திருக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள் 34 × 17 இங்கே இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டிப்பாக நமக்கு 17 × 34 தான் வந்திருக்கணும். அப்போ டேஷில் வந்து 34 தான் ஆன்சர். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பார்த்துடலாம். when dash is added to a number it remains the same. எந்த நம்பர் வந்து ஒரு நம்பரோட ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து மாறாது, அதே ஆன்சர் இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம படித்தோம் அடிட்டிவ் ஐடென்டிட்டியில்
ஜீரோவை கொண்டு போய் நீங்கள் எந்த நம்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணாலும் அதோட வேல்யூ மாறாது, நமக்கு அதே நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகே, அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 0. அடுத்து 4th ஒன் பார்த்துடலாம். டிவிஷன் பை டேஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, எந்த நம்பரையும் ஜீரோவால் டிவைட் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து நாட் டிஃபைன்ட். ஓகே, எனி நம்பர் டிவைடட் பை 0 இஸ் நாட் டிஃபைன்ட். அதுதான் இங்கே ஆன்சர் வரும். டிவிஷன் பை 0 இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, 5th ஒன் பார்த்துடலாம். மல்டிப்ளிகேஷன் பை டேஸ் லீவ்ஸ் அ நம்பர் அன்சேஞ்ச்டு. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எந்த நம்பரை வந்து ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணுற போது அதோட வேல்யூ மாறாதுன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போது எந்த நம்பர் கூடயுமே நம்ம 1 மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும் இல்லையா? நம்ம இப்போ தானே பார்த்தோம், மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியில் பார்த்தோம். இப்போ 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, 5 × 1 மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 5 தானே வருது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, மல்டிப்ளிகேஷன் பை 1 லீவ்ஸ் அ நம்பர் அன்சேஞ்ச். அதாவது இந்த நம்பர் சேஞ்சே ஆகாது, அதே நம்பர் நமக்கு ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். 0 இஸ் த ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். நம்ம 0ங்கிறது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி தான் நம்ம படித்தோம். மல்டிப்ளிகேஷனோட ஐடென்டிட்டி வந்து 1. அப்போ இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள். சம் ஆஃப் 2 ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தயர் ப்ராடக்ட். இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 2 ஹோல் நம்பர்ஸோட அடிஷன் வந்து எப்பயுமே அதோட ப்ராடக்ட், அதாவது அதோட மல்டிப்ளிகேஷனை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ 2 ஹோல் நம்பர், இப்போ நான் ஒரு 2 ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், 0 and 1ன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹோல் நம்பர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். 0 + 1ஓட ஆன்சர் வந்து 1. இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 × 1 வந்து நமக்கு 0 ஆன்சர் கிடைக்கிது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம் ஆஃப் த ஹோல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தயர் ப்ராடக்ட். அதாவது எப்பயுமே வந்து ப்ராடக்டாக வந்து அதிகமாக இருக்கும். சம் வந்து எப்பயுமே லெஸ் தென் தயர் ப்ராடக்ட்டுங்கிறாங்க. இதுதான் சம் கிடச்சிது நமக்கு. சம்னா அடிஷன், இது வந்து மல்டிப்ளிகேஷன். பாருங்கள், இது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து சம்முக்கு ஆன்சராக கிடச்சிது, இது வந்து ப்ராடக்ட்டுக்கு ஆன்சராக கிடச்சிது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம் வந்து எப்பயுமே லெஸ் தென் தயர் ப்ராடக்ட்டுங்கிறாங்க. இது பாருங்கள், 1 இஸ் லெஸ் தென் 0வா? இல்லை, தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு இல்லையா? 1 வந்து கிரேட்டர் தென் 0. அப்போது இதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகே, கிளியர்? அடுத்து 3rd ஒன் பார்த்தலாம். போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். அப்போ அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் வந்து அசோசியேட்டிவ் தான் நம்ம படித்தோம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ட்ரூ. அடுத்து 4th ஒன் பார்த்தலாம். போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் கம்யூட்டேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். அது கம்யூட்டேட்டிவ் தான் நம்ம படித்தோம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது. ஸோ ட்ரூ. அடுத்து 5th ஒன் பார்த்தலாம். மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். அதுவும் ட்ரூ தான். ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஓகே, அதுவும் நமக்கு ட்ரூ தான். கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம 3rd சம் பார்த்துடலாம். நேம் த ப்ராப்பர்ட்டி பீயிங் இல்லுஸ்ட்ரேட்டட் இன் ஈச் ஆஃப் த கேசஸ் கிவன் பிலோ. நேம் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு உங்களுக்கு கொஷின் வந்தது அப்படின்னா ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து எழுதணும். ஓகே, இதில் பாருங்கள், நமக்கு டோட்டலாக 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சம்லேயும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து எடுத்து எழுதணும். அதுதான் இந்த நேம் த ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்தலாம். 75 + 34 is equal to 34 + 75. பாருங்கள், ரெண்டுலேயுமே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் மட்டும் மாற்றிருக்காங்க. 75 + 34ன்னு இங்கே இருக்குது, இந்த பக்கம் 34 + 75ன்னு இருக்குது. அப்போ ஆர்டர் மாற்றி இதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பேர்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். எஸ், அப்போ நம்ம எழுதிடலாம், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். ஓகே, இப்போ அடுத்த செகண்ட் ஒன் பார்த்தலாம். 12 × 4 × 8. பாருங்கள், எல்லாத்துலேயுமே நமக்கு இன்டூ தான் வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி ப்ராக்கெட் வர ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு ஒன்று இருக்குது, அதில் ப்ராக்கெட் வரும். ஆனால் அதில் ஒரு இன்டூ வரும், ப்ராக்கெட்குள்ளே ப்ளஸ் வரும், இல்லைன்னா மைனஸ் வரும். ப்ராக்கெட்குள்ளே வெளியில் இன்டூ இருக்கும், ப்ராக்கெட்குள்ளே ஒன்றா ப்ளஸ் இருக்கும், இல்லைனா மைனஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே இன்டூவாக தானே இருக்குது. 3 நம்பர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, இங்கே வந்து நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், கொடுத்துருக்க நம்பர்ஸ் ஒரே நம்பராக இருக்குது பாருங்கள். 12 4 8, இங்கே 12 4 8. அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா? இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நம்பர் இங்கே மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 3rd நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறாங்க. இங்கே செகண்டையும் 3rடையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரை ஃபஸ்ட்டு கூட மல்டிப்ளை பண்ணுறாங்க.
நம்பர்ஸ் ஒரே நம்பர்ஸ் தான் வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அப்புறம் இன்டூ வந்திருக்கிறதுனால நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் நம்ம எழுதணும். எழுதிடலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இப்போ அடுத்து தேர்ட் ஒன் பார்த்துடலாம். 50 + 0 = 50. அப்போது எந்த நம்பர் கூட 0 ஆட் பண்ணாலும் நமக்கு அதே நம்பர் கிடச்சிது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடிட்டிவ் ஐடென்டின்னு சொல்லுவோம். ஏன்னா 0ங்கிறது தான் அடிட்டிவ் ஐடென்டி. ஓகே இல்லையா? இங்கே ப்ளஸ் வந்திருக்கிறதுனால நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இங்கே அடிட்டிவ் தான் வரப்போகுது. 0ங்கிறனால அடிட்டிவ் ஐடென்டி நம்ம எடுத்து எழுதிட்டோம் இல்லையா? அடுத்து பாருங்கள், 50 × 1 = 50. இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க? 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இதுக்கு பேர் என்னென்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், 50 × 42 இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், 50 × 40 + 50 × 2ன்னு கொடுத்துட்டாங்க. தெரியுதா? இங்கே 50 × 42ன்னு இருக்குது. இந்த 42வை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா 40 + 2ன்னு அவங்க எடுத்துட்டாங்க. 42வை வந்து 40 + 2ன்னு எடுத்துட்டாங்க. அப்போது இந்த 50 கொண்டு போய் உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 50 × 40 எழுதியிருக்காங்க பாருங்கள். அடுத்து ப்ளஸ் 50 × 2. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பேர் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். நம்ம எடுத்து எழுதிடலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் property of multiplication over addition. ஓகே கிளியர்? இப்போ நம்ம ஃபோர்த் சம் பார்த்துடலாம். இப்போ ஃபோர்த்தில் ஃபஸ்ட் சம் பாருங்கள், 50 × 102. அதாவது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா பாருங்கள், 50 × இந்த 102வை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா 100 + 2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போது இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த 50 × வந்து மொதல் 100க்குள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 50 × 100ன்னு உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேயா? அடுத்து இங்கே ப்ளஸ் சைன் இருக்கா, ப்ளஸ் போட்டுட்டு திரும்ப இந்த 50 × கொண்டு போய் 2 கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 50 × 2ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கிளியர்? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். 50 × 100 வந்து 5000 ப்ளஸ் 50 × 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 100. ஓகே, அப்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு 5100 வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகே கிளியர்? பாருங்கள், நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னு. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சம், 500 × 689 மைனஸ் 500 × 89. இங்கேயும் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இதில் ரெண்டுலேயுமே 500 × வந்திருக்கா பாருங்கள். இதுலேயும் 500 × இருக்குது, இதுலேயும் 500 × இருக்குது. ஸோ அதை நான் வெளியில் எடுக்கிறேன். 500 × வெளியில் எடுத்துகிட்டு நான் ப்ராக்கெட்டில் நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா பாருங்கள், இதில் 500 × நான் வெளியில் எடுத்துட்டேன். அப்போ இது இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா 689 வந்து பேலன்ஸ் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? 500 × நான் வெளியில் கொண்டு போயிட்டேன். அப்போ இங்கே 689 பேலன்ஸ் இருக்கும். இங்கே மைனஸ் சைன் எழுதிக்கோங்க. இங்கே 500 × நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க. அப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? 89 வந்து பேலன்ஸ் இருக்குது. ஓகே கிளியர்? ரெண்டுலேயுமே 500 × நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 689 பேலன்ஸ் இருக்குது. நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்து எழுதிட்டோம். இங்கே 500 × மறைச்சு பாருங்கள், 89 இருக்க பேலன்ஸு. ஸோ இங்கே -89 நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஓகே கிளியர்? இப்போ அடுத்து பாருங்கள், 500 × 689 நீங்கள் ஒரு 89 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 கிடைக்குமா? இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னா 5 × 6 வந்து 30. ஓகே, எவ்வளோ 0 இருக்குது பாருங்கள், 4 0 இருக்கா, அதை நீங்கள் எடுத்து எழுதிடுங்க. அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஆன்சர். கிளியர்? 5 × 6 வந்து 30, இங்கே ஒரு 2 0, இங்கே ஒரு 2 0, டோட்டலாக நம்ம 4 zeros வந்துச்சு. அந்த 4 0 நம்ம எடுத்து எழுதிடுறோம். இதுதான் நம்மளோட ஆன்சர். கிளியர்? இப்போ தேர்ட் சம் பாருங்கள், 4 × 132 × 25.
இதில் வந்து நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னா நீங்கள் எப்படி ஆர்டர் மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேயா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 4 × 25 நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆன்சர் கொண்டு போய் இந்த 132 கூட நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, 4 × 25 மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்கும் இல்லையா? அப்போ 100 கூட ஒரு 132 மல்டிப்ளை பண்ணிடுங்க, 132 2 zeros வரும். ஓகே, கிளியர்? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 13,200. ஓகே, இங்கேயும் நான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணோம். ஓகே, இங்கே நான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் அப்ளை பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பர் நான் ஆட் பண்ணி அப்புறம் கிடைக்கிற ஆன்சர் கொண்டு போய் நான் 3rd நம்பரோட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். 196 34 கூட ஆட் பண்ணும்போது 230 கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம். 230 + 104. இப்போ இது கூட திரும்ப ஒரு 104 ஆட் பண்ணிடுங்க, 334 கிடச்சிருச்சா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 334. ஓகே, கிளியர்? தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.